வணக்கம். நம்ம எல்லாரும் நமக்காக உழைத்த தலைவர்களை போற்றி அவர்களை புகழை வாழ்நாள் எல்லாம் பேசணும், கொண்டாடணும். நமக்காக உழைத்த தலைவர்கள்ல குறிப்பா ஒருவரை நினைத்து போற்றணும். அவர்தான் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள். நமக்காக பல தலைவர்கள் உழைத்திருந்தாலும் இவரை ஏன் முதன்மையா போற்றணும் அப்படின்னு சொல்றேன்னா, இந்தியாவுல கல்வி நிலையங்கள், பள்ளிக்கூடங்கள் பம்பாயில தொடங்கப்பட்டிருந்தாலும் சென்னை மாகாணத்தை பொறுத்தவரை பட்டியலின மக்களுக்கு முதலாக கல்வியை, பள்ளிக்கூடங்களை பண்டிதர் அயோத்திதாசர் மூலமா தான் நமக்கு கிடைத்தது என்பது வரலாறு. எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன் வாங்க. பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் 1890ல திராவிட மகாஜன சபைன்னு ஒரு சங்கத்தை உருவாக்குறாரு. அந்த சங்கத்தின் சார்பா நீலகிரியில 1891ல ஒரு மாநாடு போடுறாரு. நம்முடைய மக்களை எல்லாம் கூட்டி ஒரு மிகப்பெரிய அளவுல மாநாடு போடும் பொழுது 10 தீர்மானங்கள்ல அந்த மாநாட்டுல நிறைவேற்றி இருக்கிறார். அந்த 10 தீர்மானங்கள்ல மிக முக்கியமா 6 தீர்மானங்கள் கல்விக்கானது. எங்களுடைய மக்களுக்கு இலவச கல்வி வேணும், படிப்பதற்கு ஸ்காலர்ஷிப் வேணும், படிக்கிற பசங்களுக்கு சாப்பாடு போடணும், படிச்சு முடிச்ச பிறகு அரசாங்க வேலைகள் என்னென்ன வேலைகள் இருக்கோ அது அத்தனையும் பட்டியலின மக்களுக்கு வாய்ப்புகளை வழங்கணும். இப்படி பலதரப்பட்ட விஷயங்களை முன்னிறுத்தி, பல கோரிக்கைகளை முன்னிறுத்தி பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் இந்த தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார். ஆங்கிலேய அரசாங்கம் அன்னைக்கு மக்களுடைய நலன்களை, மக்களுடைய தேவைகளை எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க அப்படின்னா, ஆதிக்கல் ஜாதிகள் நடத்தக்கூடிய சங்கங்கள் மூலமா அல்லது ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட காங்கிரசின் மூலமா தான் மக்களுடைய கோரிக்கைகளை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சு அதன் மூலமா அவங்க மக்களுடைய நலன்களை செய்துகிட்டு இருந்தாங்க. இதுதான் ஒரு வழக்கமா அன்றைக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் செய்துகிட்டு இருந்தாங்க. ஆக அன்னைக்கு காங்கிரஸ்ங்கிறது உயர் ஜாதி பார்ப்பனர்களால், ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்பு. காங்கிரஸ் என்பது ஒரு கூட்டமைப்பு. இந்த காங்கிரஸ் மூலமா தான் அரசாங்கங்கள் மக்களுடைய கோரிக்கைகளை கேட்டு அதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு ஒவ்வொரு மாகாணங்கள்ல ஒவ்வொரு சங்கம் இருக்கும். அது போல சென்னை மாகாணத்துல சென்னை மகாஜன சங்கம்னு ஒண்ணு இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. இந்த சங்கம் அரங்கையா நாயுடு அவருடைய தலைமையில முதலியார்கள், செட்டியார்கள், இப்படி எல்லா பிற்படுத்தப்பட்ட சமூகங்களும் ஒண்ணு சேர்ந்து இருந்திருக்காங்க. சென்னை மாகாணத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கிட்டையும் சென்னை மகாஜன சங்கம் நடத்திக்கிட்டு இருந்தவங்க கிட்டையும் கேட்டு மக்களுக்கான நலன்களை ஆங்கிலேய அரசு தொடர்ந்து செய்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ நம்முடைய பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் மாநாடு போட்டு நிறைவேற்றினார் இல்லையா தீர்மானங்கள். அந்த தீர்மானங்களை, கோரிக்கைகளை முதல்ல யாருக்கு அனுப்புறாருன்னா காங்கிரஸ் கட்சிக்கு தான் அனுப்புறாரு. அந்த கோரிக்கைகளை காங்கிரஸ்க்கு அனுப்பும் போது காங்கிரஸ் பெருசா கண்டுக்கவே கிடையாது. அதை புறந்தள்ளிட்டாங்க. அதன் பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்னை மகாஜன சங்கம் 1892ல சென்னை விக்டோரியா மஹால்ல ஒரு சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு செய்யறாங்க. அந்த கூட்டத்துல மகாஜன சங்கம், திராவிட மகாஜன சங்கம் சார்பா பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கறாங்க. இவரும் கலந்துக்கிறாரு. ஏற்கனவே நம்ம காங்கிரஸ் கிட்ட கொடுத்திருந்தோம் நம்மளுடைய கோரிக்கைகளை, இங்கேயாவது போய் சொல்லுவோம் அப்படின்னு போய் கலந்துக்கிறாரு. அந்த நேரத்துல பண்டிதர் அயோத்திதாசருக்கு நல்லாவே தெரியும், நாம நேரடியா நம்ம மக்களுக்கு கல்வி வேணும்னு சொன்னா இவனுங்க ஒத்துக்க மாட்டானுங்க, அப்ப எதை சொன்னா இவனுங்க ஒத்துப்பாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ அவரு ஆல்டர்னேட் கோரிக்கைகளையும் வச்சிருந்திருக்கிறார். இது அவங்க ஏத்துக்கலன்னா நம்ம ஆல்டர்னேட் சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு கோரிக்கைகளை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஆதிக்க சாதிகளுடைய மனநிலையை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தாரு. அதோட நாம யாருன்னு நல்லா புரிஞ்சு வச்சிருந்தாரு. பண்டிதருக்கு நாம பிறவி பௌத்தர்கள்னு தெரியும். நாம பிறவி பௌத்தர்கள்னு தெரிஞ்சு அவர் என்ன பண்றாருன்னா, சென்னை மகாஜன சங்கத்தோட கூட்டத்துல அவரு ஒவ்வொரு அமைப்பினுடைய பிரதிநிதிகளை பேச வைக்கும் பொழுது பண்டிதரையும் கூப்பிட்டு நீங்க பேசுங்க, உங்க சமூகத்துக்கான கோரிக்கைகளை நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு பேச வைக்கிறாங்க. நாம நேரடியா கல்வி வேணும்னு கேட்டா இந்த பாவி பசங்க ஒத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லி, அதனால இவங்க போக்கிலேயே போனாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லி பண்டிதர் பேசும்போது சொல்றாரு. என்ன சொல்றாரு தெரியுமா? சாதி இந்துக்களால் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஜாதியால எங்களை தெருவுல நடக்க விட மாட்டேங்கிறீங்க, பொது கிணத்துல தண்ணி எடுக்க விட மாட்டேங்கிறீங்க, புழங்க விட மாட்டேங்கிறீங்க, இப்படி நம்ம மக்கள் அனுபவிக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சொல்லி உங்களுடைய தீண்டாமையினாலதான், உங்களுடைய செயல்பாடுகள்னாலதான் நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம். அதனால அதுக்கு நிவாரணமா நீங்க என்ன பண்ணுங்க, எங்களுக்கு சைவ வைணவ கோயில்கள்ல எங்களை உள்ள விடுங்க, தலித்துகளாக எங்களை உள்ள விட்டுடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அவர் அப்படி சொன்னதும் அந்த கூட்டத்துல ஒரே குயோ முயோன்னு கத்துறான். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, உங்களுக்கு தான் தனி சாமி இருக்குல்ல, வீரம் இருக்கா, உங்களுக்கு தான் தனி கோவில் இருக்குல்ல, அங்க போய் கும்பிட வேண்டியதானே, எதுக்கு இங்க நீங்க எங்க சாமி கும்பிடணும் அப்படின்னு பயங்கரமா கூச்சல் போடுறான். பெரிய அந்த கூட்டமே ஒரே கலோபரமா ஆகுது. அவங்கள பேர்த்த விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு பண்டிதர். பண்டிதர் எந்த எதிர்ப்பும் செய்யல. இப்பயா இருந்தா எல்லாம் எதிர்ப்பு பண்ணிருப்பாங்க வச்சுக்கோங்களேன். நான் சாமி கும்பிடுவேன், நான் கோயிலுக்கு போவேன், நான் இந்து மதத்தை சீர்திருத்தம் பண்ண போறேன் அப்படிலாம் அவர் எதுவுமே பேசிக்கவே இல்லை. அமைதியா இருந்தார். அவருக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம வேலை கிடையாது, இந்து மதத்தை சீர்திருத்துவதுங்கிறது நம்மளுடைய வேலை கிடையாது அப்படின்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தனால நமக்கு என்ன தேவை, நம்ம மக்களுக்கு என்ன தேவை, பொருளாதார தேவை என்னன்னு அவருக்கு நல்லா தெரியுது. அதனால கூட்டத்துல நடந்த சலசலப்புக்கு பிறகு பண்டிதர் அயோத்திதாசர் திரும்ப பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, சரிங்க, உங்க சாமியை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு உங்க சாமி எல்லாம் வேணாம், ஆனா அதுக்கு மாற்றா நீங்க ஒண்ணு பண்ணணும், அதை நீங்க எனக்கு செய்து கொடுப்பேன்னு நீங்க உறுதி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு.
இவர் இப்படி சொன்ன உடனே சாதி இந்துக்களும் கோயிலுக்குள்ள போறத தவிர நீங்க எதை கேட்டாலும் நாங்க செய்யறோம் அப்படின்னு உறுதி கொடுத்துறாங்க பண்டிதர் அயோத்திதாசன் அவர்களுக்கு. அப்பதான் நம்ம தலைவன் உண்மையான நோக்கத்தையே சாதிக்க களத்துல இறங்குறாப்ல. அவரோட நோக்கம் கோயிலுக்குள்ள போறது கிடையாது, கல்வி வேணுங்கிறது தான். அப்போ பண்டிதர் அயோத்திதாசர் சொல்றாரு, எங்களுடைய குழந்தைகளை படிக்க பள்ளிக்கூடத்துல நீங்க படிக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துல எங்க பிள்ளைங்களை சேர்க்க மாட்டீங்க, அதனால எங்களுக்குன்னு ஒரு தனி பள்ளிக்கூடங்களை உருவாக்கணும். அதனால நீங்க எல்லாம் அரசு கிட்ட பரிந்துரை பண்ணி அதற்கான நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ஏன்னா நீங்களாம் சொல்றத அரசு கேட்கறாங்க, பிரிட்டிஷ் அரசு கேட்கறாங்க. அப்ப அந்த கோரிக்கைகளை நீங்க முன் வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. சரி சரி இதுதானே, எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அவங்களும் பள்ளிக்கூடங்களை திறக்கிறதுக்கு ஒத்துக்கிறாங்க. பாவி பசங்களுக்கு தெரியல, ஆடுற மாட்டை ஆடி பாடுற மாட்டை பாடி பாலை கறந்து எடுக்கணுங்கிற மாதிரி சாதி இந்துக்களோட போக்கிலேயே போய் நம்ம மக்களுக்கான கல்வி கிடைக்கிறத அவங்க வாயாலே ஒத்துக்க வச்சிருக்கிறார். அன்னைக்கு தியோசிபிக்கல் சொசைட்டி பம்பாயில செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. அதனுடைய தலைமை அலுவலகம் சென்னை மாகாணத்துக்கிட்ட மாத்திக்கிட்டு வந்துட்டாங்க அவங்க. அன்னைக்கு ஆங்கில அரசு என்ஜிஓ ஸ்டைல தான் நிர்வாகம் என்ஜிஓ ஸ்டைல தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பண்டிதர் அயோத்திதாசர் சொன்ன கோரிக்கைகளை இந்த சென்னை மகாஜன அந்த சங்கம் சார்பா முன்வைக்கப்பட்டு அரசுக்கு போகுது. சாதி இந்துக்கள் மூலமா அரசு கிட்ட போகுது அந்த கோரிக்கைகள். ஆங்கில அரசு சார்பா கர்னல் ஆல்காட் துரை பண்டிதர் அயோத்திதாசர் கூப்பிட்டு பேசுறாரு. என்ன சொல்லுங்க பண்டிதர், என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு முழுமையா கர்னல் ஆல்காட் அவர்கள் விசாரிக்கிறார். அப்போ பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் எங்களுக்கு பள்ளிக்கூடம் வேணும், எங்க மக்கள் படிக்கணும் அப்படின்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு ஆல்காட் துரை கிட்ட. பண்டிதர் எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்துட்டு ஆல்காட் துரையும் பேசிக்கா இந்திய குழந்தைகளுக்கு கல்வி எப்படியாச்சும் கொடுக்கணும், சீர்திருத்தம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதரா இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சமூக பிரச்சனைகளை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு நல்ல மனிதரும் தான் அவரு. அப்ப சமூக அறிஞர் ஆல்காட் துரைக்கு இந்த சமூகத்துக்கு மேல ஒரு அக்கறை இருந்திருக்கு. அவரும் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் சொன்ன இந்த கோரிக்கையை ஒத்துக்கிட்டு பஞ்சமர் இலவச பள்ளிகளை 1894 திறக்கிறார். பண்டிதர் அயோத்திதாசர், ரெவிடன் ஜான் ரத்னம், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் பஞ்சமர் இலவச பள்ளி தேனாம்பேட்டையில கோடம்பாக்கத்துல தொடங்குறாங்க. அன்னைக்கு அவர் என்னென்ன கோரிக்கைகள்லாம் சொன்னாரோ, பண்டிதர் என்னென்ன கோரிக்கை எல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் ஆங்கிலேய அரசு ஏத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நடைமுறை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. பள்ளிக்கூடங்கள்ல படிக்க வச்சிருக்கிறாங்க. இலவச கல்வியை முழுசா கொடுத்திருக்கிறாங்க. ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய குழந்தைகளுக்கு படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அதையும் நிறைவேற்றி இருக்கிறாங்க. இப்படி நம்ம மக்கள் கல்வியிலும் பொருளாதாரத்திலும் உயர்வதற்கு அடிப்படையாக ஆணிவேராக அமைந்தது அந்த பஞ்சமர இலவச பள்ளிகள் தான். அதுதான் தொடக்கம், படிக்கிறதுக்கான தொடக்கம் அந்த பஞ்சமர இலவச பள்ளிகள் தான். இந்த பஞ்சமர இலவச பள்ளிகள் கொண்டு வந்ததுக்கு மூலதனமா இருந்தவர், அதற்கான வரைவு திட்டங்களை வகுத்தவர் திராவிட மகாஜன சபையோட தலைவர் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய தலைவரால் தான் நமக்கு அது சாத்தியமானது. அதன் பிறகு 1901 பால்மர் அம்மையார் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அவங்க ஒரு ஆண்டு அறிக்கை அரசுக்கு கொடுக்குறாங்க. வருடம் இந்த பஞ்சமர் பள்ளியில தேர்ச்சி பெற்றவங்க யாரு, எவ்வளவு பேர் படிக்கிறாங்க, மார்க் எடுத்திருக்கிறாங்க, ஒரு ஆண்டு அறிக்கை கொடுப்பாங்க. வெறும் பஞ்சமர் பள்ளியில மட்டும் கிடையாது, சென்னை மாகாணத்திலே யாரெல்லாம் முதன்மையா வந்திருக்கிறாங்க, எந்தெந்த சமூகம் படிக்கிறாங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரத்தை அரசுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க என்ஜிஓ ஸ்டைல தானே வேலை பார்க்கறாங்க. அப்படி பால்மர் அம்மையார் கொடுக்கும் பொழுது 100% பட்டியலின மக்கள் வெற்றிகரமா தேர்ச்சி ஆகியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 20 பேர் பரீட்சை எழுதுறாங்கன்னா அதுல கிட்டத்தட்ட 18 பேர் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவன் எந்த உயரத்துக்கு போகக்கூடிய ஆற்றல் படைச்சவங்க அப்படிங்கிற புள்ளி விவரத்தோட அன்னைக்கு பால்மர் அம்மையார் அந்த தகவல்களை, அந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு ஆல்காட் துரையோட மறைவுக்கு பிறகு அன்னி பெசன்ட் அம்மையார் பொறுப்பேற்றுக்கிறாங்க. அவங்களும் பஞ்சமர் இலவச பள்ளிகளுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி டிசம்பர் 1, 1909 தமிழன் இதழ்ல பண்டிதர் அயோத்திதாசர் பதிவிட்டு இருக்கிறார். நிகழ்ச்சியா எழுதியிருக்கிறார் அன்னி பெசன்ட் அம்மையாரை பற்றி. அதனால் நம்முடைய மக்கள் கல்வியில பொருளாதாரத்துல தொடக்க காலத்துல ஒரு அடிப்படையாக விதை போட்டவர் பண்டிதர் அயோத்திதாசர் தான். இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிற சில தற்கூரிகள் பட்டியலின மக்களுக்கு நாங்க கல்வி கொடுத்தோம், அதை கொடுத்தோம், இதை கொடுத்தோம்னு உளறிக்கிட்டு திரியிறாங்க. நடந்த உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எங்களுக்கான கல்வி எங்களுடைய தலைவர்களுடைய முயற்சியால, பண்டிதர் அயோத்திதாசர் அவர்களுடைய முயற்சியால தான் கிடைச்சது. அந்த கல்வி காலத்திற்கு ஏற்ற மாதிரி மாறி அதை நடைமுறைப்படுத்தல. அதிகாரத்துல நீங்க இருந்ததுனால அதை செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருந்தது, நடைமுறைப்படுத்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருந்தது. அன்னைக்கு ஆங்கிலேயரின் கல்வி கோட்பாடுகளுக்கும் செயல்பாடுகளும் உயர்சாதி இந்துக்களை திருப்திப்படுத்துற வகையில தான் அன்னைக்கு வடிவமைக்கப்பட்டிருந்தது. அந்த திட்டங்கள்ல தலித்துகளுக்கு இடம் இருந்ததை எதிர்த்து குரல் எழுப்பி கழகத்தை ஏற்படுத்தினவர் முதல்ல பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் தான். 1892 சென்னை மகாஜன சபையில ஒரு கழகக்காரனா நுழைந்து நம்முடைய முன்னோர்களுக்கு, குழந்தைகளுக்கு கல்வி நிலையங்கள் வேணும்னு அவர் மட்டும் குரல் எழுப்பாம போயிருந்தா ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் தனி பள்ளிகள் கிடைச்சிருக்காது, பஞ்சமர இலவச பள்ளிகள் கிடைக்காம கூட போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்கலாம், இன்னும் மோசமான, இல்லைன்னா ரொம்ப நாள் கழிச்சு கல்வி கிடைச்சிருந்திருக்கலாம் இந்த சமூகத்துக்கு. அன்றைக்கு மட்டும் அவர் அந்த கழக குரலை எழுப்பலன்னா இதெல்லாம் நிகழ்ந்திருக்கும்.
தலித் மக்கள் மீது கருணை கொண்டிருந்த கர்னல் ஆல்காட் போன்ற ஆங்கிலேய அதிகாரிகளை கண்டறிந்து அவர்களை சரியான நேரத்துல சந்திச்சு பேசி நம்முடைய தலைமுறைக்கு கல்விகள் வேண்டும், கல்வி சாலைகளினுடைய வாதங்களை திறந்து வைத்த பெருமை பண்டிதர் அயோத்திதாசரை தான் சாரும். அவருடைய புகழையும் அவருடைய வரலாற்றையும் ஒவ்வொரு பட்டியல் சமூக குடும்பங்களும் நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு உரையை இங்கு நிறைவு செய்கிறேன். நன்றி.